தற்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் அடிப்படையிலான முதல் சுற்று முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்பர் மாறி இருக்கு சாமிநாதன், 27-20 அப்படிங்கிற அளவுல முன்னணி நிலவரங்கள் இருக்கு. இது வந்து நிச்சயமா மதுரை மத்திய தொகுதியில இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி புதிய நீதி கட்சியின் சார்பில் களம் கண்ட பாஜக கூட்டணியில் என்டிஏவில் களம் கண்ட சுந்தர் சி தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் டி.ஆர். பழனிவேல்ராஜன் திமுக சார்பில் களம் கண்ட தொகுதி. அவர் பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி புதிய நீதி கட்சியின் சார்பில் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் தாவேக வேட்பாளர் செங்கோட்டையன் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். அதிமுகவில் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக தாவேகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தான் போட்டியிட்ட கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து தாவேகவுக்கான நம்பர் அப்படிங்கிறது 21 ரைஸ் ஆயிருக்கு திரு சாமிநாதன், 27-21 அப்படிங்கிற அளவுல இருக்கு. அவினாசி தொகுதியில மத்திய இணையமைச்சர் எல் முருகன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவினாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும், திமுக சார்பில் கோகிலா மணியும், அதே போன்று தாவேக சார்பில் கமலியும், நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகாவும் களம் காணக்கூடிய நிலையில அங்கு தற்போது நம்ம பார்க்கக்கூடிய முடிவுகள் என்பது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார், ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் தற்போது 107 இடங்களுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில அந்த நம்பர் தொடர்ந்து மாறுது. 57, 27, 23 57 இடங்கள்ல திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. 27 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும், 23 தொகுதிகளில் தாவேக முன்னிலை அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்ம பார்க்கிறோம். 107 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் இந்த நம்பர்ஸ் நீங்க சொன்ன மாதிரியான ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் இது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சேலம் மேற்கு தொகுதியில தாவேக வேட்பாளர் லட்சுமணன் தற்போது முதல் சுற்று வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம்.